பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினன் மிகுகொடை வடிவினர் பயில்வழி வலமுறை இறையே. மக்களுக்கு வந்துற்ற துன்பத்தை நீக்குவதற்காக விநாயகப் பெருமானை நாம் பாடி மகிழ வேண்டுவது மரபு. இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது ஆடல் கூத்தனாக இருக்கிற உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவா. ஆடல் கூத்தனுடைய திருவிளையாடல்களிலே ஒன்றாக விளங்குகிற மனித நேயத்தை உணர்த்துகிற மனித மாண்பினை நமக்கு சொல்லுகிற ஒரு வரலாறு தான் மார்கண்டேயனுடைய வரலாறு. மார்கண்டேயன் என்று சொல்லுகிற பொழுதே 16 வயது நமக்கு நினைவுக்கு வரும். செல்வங்களிலே 16 செல்வங்கள். வயது 16 ஆனால் ஒரு பருவ வயது, இன்பம் தருகின்ற மகிழ்ச்சி கொடுக்கின்ற வயது. அப்படிப்பட்ட 16 வயது என்கிற நிலையிலே மார்கண்டேயனை பற்றிய ஒரு சில செய்திகளை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். மிருகண்ட முனிவர், மித்திராதேவி இவர்களுக்கு நீண்ட நாள் நெடிய நாள் குழந்தை பாக்கியம் இல்லை. அவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லை என்ற காரணத்தினாலே மிகவும் வருந்தினார்கள். அவர்கள் ஆன்மீகத்திலே துறைபோகியவர்கள், சிவனிடத்திலே அன்பு கொடையவர்கள். வள்ளலார் சொல்வது போல அன்பெனும் பிடியுள் அகப்படும் மழையே, அந்த நெறிய உணர்ந்தவர்கள். அதனாலே அவர்கள் காசி விஸ்வநாதரிடத்திலே தனியாத அன்பு கொண்டு காசி ஸ்தலமாக இருக்கிற புண்ணிய தீர்த்தமாக இருக்கிற அந்த பதியிலே அருளாட்சி செய்கின்ற விஸ்வநாத பெருமானை விசாலாட்சி அம்மையையும் வேண்டிக் கொண்டு கால்நடையாகவே நடந்து காசியம்பதியிலே சென்று தனக்கு புத்திர பாக்கியம் வேண்டுமென்று மிக பணிவாக இறைவனை வேண்டுகிறார்கள். இந்த வேண்டுதலிலே இறைவன் ஒரு திருவிளையாடலை செய்ய நினைக்கிறார். என்ன என்று கேட்டால், இறைவன் மிருகண்டு முனிவரிடத்திலேயும் மித்திராதேவி இடத்திலேயும் உங்களுடைய பக்திக்கு, உங்களுடைய போற்றுதலுக்கு, உங்களுடைய பணிவிடைகளுக்கு எல்லாம் நான் மகிழ்ந்தேன், உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் பிள்ளை வரம் என்பது வாழ்நாளிலே வாழ்க்கையிலே மகப்பேறு என்பது குறையாக இருக்கக்கூடாது. மக்கள் செல்வம் தான் சிறந்த செல்வம் என்று திருவள்ளுவர் கூட சொல்லுவதை நாம் இங்கே காணலாம். அப்படிப்பட்ட மக்கள் செல்வத்திற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது சிவன் அவர்களிடத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அன்பர்களே, 100 வயது நிரம்பிய உடல் ஊனமுற்ற, ஊமையாக, கண் பார்வை தெரியாமல் செவிடாக இருக்கிற, அங்கம் குறைந்த பிள்ளை, ஆனால் 100 வயது வாழ்கிற பிள்ளை வேண்டுமா? 16 வயது வாழ்கின்ற பிள்ளை, நல்ல அறிவு உள்ளவன், ஞானம் உள்ளவன், அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை வேண்டுமா என்று கேட்கிறார். மிருகண்டு முனிவரும் மித்திராதேவியும் யோசித்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். நல்ல அறிவுள்ள, ஞானமுள்ள, சிவசிந்தனை உடைய, ஆன்மீகத்திலே நாட்டம் கொள்கிற பிள்ளையாக 16 வயது நிரம்பிய பிள்ளை வேண்டும் என்று கேட்கிற பொழுது அப்பொழுதே உங்களுக்கு கொடுத்தேன் என்று மறைந்தார். அதன்படியே 10 திங்கள் மணி வயிறு சுமக்க பெற்ற மித்திராதேவி அம்மையாருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த அழகான இந்த ஆண் குழந்தை பிறந்தவுடனே மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்த மார்கண்டேயனுடைய வரலாற்றிலே உதாரணத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த மார்கண்டேயன் பிறந்தவுடனே இந்த பிறந்த நாள் விழாவை யார் கொண்டாடினார்கள் தெரியுமா? இந்த பிறந்த நாள் விழாவுக்கு யார் வந்தார்கள் தெரியுமா? கமல மலலிலே ஓம் என்கிற பிரணவத்தின் மூலம் உயிர்களை படைக்கின்ற பிரம்மதேவ பெருமான் அந்த குழந்தைக்கு மார்கண்டேயன் என்று பெயர் வைத்ததோடு மட்டுமல்லாமல் பிறந்த நாள் விழாவை அவரை வைத்தே கொண்டாடுகிறார்கள். ஆக பிறந்த நாள் விழா என்பது இன்று வந்தது அல்ல. அன்றே மார்கண்டேயனுடைய வரலாற்றிலே நம்முடைய பிரம்மதேவர் பெயர் சூட்டி பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகிற நிகழ்வை இந்த புராணத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம்.
நாளொரு மேனியாக இந்த மார்க்கண்டேயன் வளர்ந்தான். மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அந்த குடும்பத்திலே பிள்ளை பேரு வந்து, அதாவது குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று சொல்வார்களே, அந்த அருமையான அழகான ஆன்மீக சிந்தனையுடைய அந்த மார்க்கண்டேயனை கட்டி தழுவி உச்சி முகந்து அவனோடு இல்லறத்தை இன்பரமாக நடத்தி கொண்டு வந்தார்கள். இந்த காலத்திலேதான் 10 வயது, 12 வயது, 13 வயது, 14 வயது என்று கடந்து கொண்டே சென்றது. ஆனால் 15 ஆண்டுகள் வரை அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். 15 முடிந்து 16 தொடங்குகிற போது அவர்களுக்குள்ளே ஒரு இன்னல், ஒரு துக்கம், ஒரு துயரம் மனதிலே வந்துவிட்டது. ஏனென்று சொன்னால், தன் மகன் 16 ஆண்டுகள் தான் வாழ இருக்கிறான் என்பதை நினைக்கிற பொழுது மீண்டும் அவர்கள் காசி விஸ்வநாதரை வணங்கினார்கள். அப்பொழுது தாய் தந்தையர் முகம் வாடி இருப்பதை ஞான குழந்தை அல்லவா மார்க்கண்டேயன் தெரிந்து கொள்ளுகிறான். அம்மா, இவ்வளவு நாள் மகிழ்ச்சியாக இருந்தீர்கள், இப்பொழுது என்ன உங்களுக்கு என்ன இடர் வந்துவிட்டது என்று கேட்கிற போதுதான் தாயும் தந்தையும் சொல்கிறார்கள், மகனே, காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சி அம்மையாரையும் வேண்டி தவம் கிடந்து பெற்ற பிள்ளை நீ. அப்பொழுது கேட்ட அந்த வரத்திலே 16 வயது நிரம்பி இருக்கிற அந்த அளவே வாழ இருக்கிற ஒரு நல்ல மகனை, அழகுள்ள ஆண்மகனை, அறிவுள்ள ஆண்மகனை, தெய்வ சிந்தனை உள்ள மகனை தர வேண்டும் என்று கேட்டோம். அதன்படி நீ வாய்க்க பெற்றாய். ஐயகோ, இந்த 16வது ஆண்டு தொடங்கிவிட்டது. 16 வயதிலே நீ இறக்க இருக்கிறாய் என்பதை எண்ணுகிற பொழுது அவர்கள், எங்களுடைய மனம் மகிழ்ச்சியை கொண்டு வருமா? இன்னலையும் துன்பத்தையும் அடைகிறது என்று சொல்லுகிற பொழுது சிவ சிந்தனையின் நினைவாகவே இருக்கிற மார்க்கண்டேயன் சொல்லுகிறான், இதற்கா வருந்துகிறீர்கள்? உலக முதல்வனாக இருக்கிற மாலையன் தனக்கும் மற்றும் வானவர் தமக்கும் யாருக்கும் மூல காரணமாக இருக்கிற புண்ணிய நதியாகிய அந்த மணி கர்ணி என்கிற புண்ணிய தீர்த்தத்தின் அருளாட்சி செய்கின்ற அந்த விஸ்வநாதரை நான் வணங்குகிறேன், நான் முறையிடுகிறேன். அதற்கான தீர்வை எம்பெருமான் அருளுவார் என்று நம்பிக்கையோடு, சிவ சிந்தனை உள்ளவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை வேண்டும் என்பது மார்க்கண்டேயனுடைய வரலாறு. அதன்படியே அங்கே செல்லுகிறான். காசியிலே சென்று அங்கு மணற்பரப்பிலே உட்கார்ந்து கொண்டு அங்கே எம்பெருமானாகிய காசிநாதரையும் விசாலாட்சியும் வணங்கிவிட்டு அருகிலே இருக்கிற ஒரு மணர் பரப்பிலே மணலாலே லிங்கம் செய்து வைத்துக்கொண்டு அந்த காசிநாதரை பூசிக்கிறான். பூசித்து காசிநாதரை வேண்டுகிறான். என்ன வேண்டுகிறான் என்று சொன்னால், அவனுடைய பக்திக்கு, அவனுடைய சிந்தனைக்கு, அவனுடைய வேண்டுதலுக்கு இறங்கி வந்து சிவன் கேட்கிறார், எனக்கு 16 ஆண்டுகள் என்பது நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. ஆனால் என் தாய் தந்தையர் அதை கண்டு வருந்துகிறார்கள். அதனாலே நீங்கள் யமன் என்னுடைய உடலிலே அவனுடைய திருக்கரம் என்னை தீண்டாத அளவிற்கு நீங்கள் அருள்வாளிக்க வேண்டும் என்கிற அருமையான ஒரு வரத்தை கேட்கிறான். ஞான குழந்தை அல்லவா, அந்த ஞான குழந்தை யமதர்மருடைய உடல், அவனுடைய கரம் என் உடல் மீது பற்றா வண்ணம் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்க உடனே அப்படியே கொடுத்தோம் என்று சிவபெருமான் அங்கே சொல்லுகிறார். மிகுந்த மகிழ்ச்சியோடு வருகிறான், ஆனந்த கூத்தாடுகிறான். அந்த ஆனந்தம் நிலைக்கவில்லை. அங்கே வந்து மறுபடியும் சிவபெருமானிடத்திலே தீராத காதல் கொண்டு அந்த 16 ஆண்டுகள், நான் இந்த 16ஐ சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அபிராமி பட்டர் கூட 16 செல்வங்களை வேண்டுகிறார். திருஞான சம்பந்தர் கூட வாழ்ந்த காலம் 16 ஆண்டு. மார்க்கண்டேயனுக்கு சிவன் கொடுத்த வரமும் 16 ஆண்டுகள். ஒரு ஞானம் பெற்ற குழந்தை, ஒரு நல்ல சிந்தனை பெற்ற குழந்தை, ஆன்மீகத்தில் துறைவேகிய குழந்தை, மக்களுக்கு வருகிற துன்பத்தை காக்கின்ற வல்லமை படைத்த சிவ கொழுந்து இந்த 16 16 16 என்ற வயதுக்கு ஏதோ ஒரு ஒப்புமை உள்ளது போல நமக்கு தெரிகிறது.
அதனாலேதான் இந்த 16 வயது பூர்த்தியாகிற காலகட்டங்களிலே சிவனிடத்திலேயே சென்று சிவனுடைய முன் அமர்ந்து கொண்டு சிவ சிந்தனையாகவே இருக்கிறான் மார்கண்டேயன். சொல்வார்களே, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று ஞான சம்பந்தர் கடைசியாக பாடிய அந்த 5 எழுத்து மந்திரத்தை பேசியவாறு, திருநாமத்தை சொல்லியவாறு, பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லியவாறு காதலாகி கசிந்து அவன் உருகி வேண்டி வணங்குகிறான். அப்பொழுதுதான் யமலோகத்திலே மார்கண்டேயனுக்கு 16 ஆண்டுகள் அவனுடைய உயிரை பறிக்க வேண்டும் என்று சித்திரகுப்தனை பார்த்து யமதர்மன் கேட்கிறான். ஆமையா, யாராக இருந்தாலும் என்ன, பிறப்பு இறப்பு என்பது மாலவனுக்கும் உண்டு, மண்ணுயில் வாழ்கிற அனைத்து உயிர்களுக்கும் உண்டு. ஆனால் பிறப்பு இறப்பு ஒன்று இல்லாதவன் யார் என்று சொன்னால் அம்மூர்த்திகளில் முதல்வனாக இருக்கிற சிவனை தவிர, எம்பெருமானை தவிர யாருக்கும் பிறப்பு இறப்பு எல்லோருக்கும் உண்டு. சிவனுக்கு மட்டும்தான் பிறப்பு இறப்பும் இல்லை. அவரை விடுத்து யாராக இருந்தாலும் நாம் உயிரை பறிக்க வேண்டும் என்று சித்திரகுப்தன் அந்த 16 ஆண்டுகள் உயிர் போகிற நாளை சொல்ல, யமதர்மனோ என்ன செய்கிறான்? உடனே யமதர்மனுடைய காவலாளியாக இருக்கிற காலனை அனுப்புகிறான். காலன் வருகிற பொழுது பார்த்தால் அங்கே சிவபெருமானை மனம் மொழி மெய்களால் உணர்வுகளால் மணிவாசகர் சொன்னது போல அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த அமுதே என்று பாடுகிறார். அது மட்டுமல்ல, பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழைப்பிலா ஆனந்தமாக இருக்கின்ற அந்த சிவபெருமானை மனம் மொழி மெய்களால் நெக்குருக பாடுகிறான். அப்படி பாடி வணங்கி இருக்கிற நேரத்திலே காலன் சொல்கிறான், பார்த்தால் எம்பெருமான் சிவனிடத்திலே அவன் கொண்டிருக்கிற அன்பும் காதலும், தொண்டர்கள் அன்பு வலையை வீசிவிட்டால் இறைவன் அதிலே வந்து அகப்படுவானா? அன்பெனும் வலைக்குள் படும் பரம்பொருள் என்பதை மிக அருமையாக வள்ளலார் சொல்லுவார். அப்படித்தான் இறைவன் மார்கண்டேயனுடைய அன்பு வலையிலே அகப்பட்டு கொண்டான். இந்த நிலையை பார்த்து காலன் ஒன்றும் செய்யவில்லை. நேர யமதர்மனிடத்திலே சென்று சொல்லுகிறான், ஐயகோ, எம்பெருமானுடைய அந்த சிந்தனையிலே, சிவ சிந்தனையிலேயே அவருடைய அன்பு ஒழுகின்ற அந்த பாடல்கள் பல பாடி அவன் சிவனை அல்லவா பூஜித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய உயிரை எப்படி எடுக்க முடியும் என்று கேட்கிற பொழுது அது முடியாத காரியம் என்று சொல்லுகிறான். அப்பொழுதுதான் யமன், அவருக்கு பெயர் யம தர்மன்னு பேர். யமனாக இருந்தாலும் உயிரை எடுப்பதில் ஒரு தர்ம நிலை வேண்டும். உயர்ந்தோர் தாழ்ந்தோர் இல்லாத, வேறுபாடு கருதாத நிலை வேண்டும் என்பதனாலே தான் யமனுக்கு யமன் என்று சொல்லாமல் யம தர்மன் என்கிற பெயரை நாம் வைத்திருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் யூகித்து உணரலாம். அங்கே யமதர்மன் மிகுந்த சினம் கொண்டு மிக வேகமாக தன்னுடைய வாகனமாக இருக்கிற எருமை வாகனத்திலே அமர்ந்து கொண்டு நேராக வருகிறான். பார்க்கிறான் மார்கண்டேயன் சிவனை வழிபட்டு கொண்டிருக்கிறான். நேரம் நெருங்கியதை நன் ஞானத்தினாலே உணர்ந்த மார்கண்டேயன் யமன் தர்மன் வருகிற பொழுது அந்த சிவலிங்கத்தை அப்படியே ஆலிங்கனம் செய்து கொண்டு, ஒரு தாயையும் தந்தையையும் எப்படி பாசமுள்ள ஒரு குழந்தை, அன்புள்ள ஒரு குழந்தை எப்படி தழுவி கொண்டிருக்குமோ அது போன்று இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி தன் கடமையை செய்ய வேண்டும் என்று யமதர்மன் பாசக்கயிறை வீசுகிறான். பாசக்கயிறை வீசுகிற பொழுது அந்த கயிறு மார்கண்டேயன மட்டுமல்லாமது மார்கண்டேயன் தழுவி இருக்கிற அந்த சிவலிங்கத்தையும் சேர்த்து இழுத்தது. உடனே கோபம், உக்ரமூர்த்தியாக கோபப்பட்டு எழுகிறார். யார் எழுவது? சிவபெருமான் எழுகிறார். எழுந்து அங்கேதான் ஒரு விசித்திரம் நடக்குது. வலது காலை விடுத்து இடது காலால் அந்த காலால் உதைக்கிறார். காலனை சம்ஹாரம் செய்கிறார். காலனை காலால் இடது காலால்
உதைத்து சம்மாரம் செய்கிறார். யாருக்காக? மார்கண்டேயனுக்காக. அப்பொழுதுதான் மார்கண்டேயனுக்கு என்றும் 16 என்கிற அந்த சிரஞ்சீவி மந்திரத்தை வழங்கி அவனை உயிர் பெற இருக்கிறார். அது மட்டுமில்லை, இந்த தாண்டவத்திலே நடந்த ஒரு நிகழ்வு பார்த்தீர்களேயானால், சிவன் தான் இந்த உலகிலே முதல் முதல் நாடகமாடியவன். அதனால்தான் சேக்கிழார் பெருமான் 63 நாயன்மார்களுடைய வரலாற்றிலே நாடகமாடுவதை முதலிலே சொல்லுவதற்காகத்தான் தன்னுடைய வாழ்த்திலே சொல்லுகிறார். உலகு எல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன். சிவன் யாரு? உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன். 1. நில உலாவிய நீர்மலி வேணியன். 2. 3வது அழகில் சோதியன். 4வது அம்பலத்திலே ஆடுகிறவன். என்ன ஆட்டம்! அன்று கூட சிலப்பதிகாரத்திலே சொல்லுவார்கள், இளங்கோவடிகள் சொன்னார், கொடிகொட்டி மேளம், பாண்டரங்கம், அல்லியம் போன்ற பல கூத்துக்களை சொல்லுவார்கள். அதுபோல சிவன் 108 நடனங்களை ஆடியவன். அதிலே உக்ர தாண்டவம் என்பதுதான் அன்றைக்கு மார்கண்டேயனுக்காக நடத்தப்பட்டது. அந்த மார்கண்டேயனுக்காக நடத்தப்பட்ட அந்த உக்ர தாண்டவத்திலே இடது கால் என்பது உமையொரு பாகனாக இருக்கிற இடவரத்திலே இருக்கிற உமையவனுடைய திருவடி அவனை சம்மாரம் செய்தது. ஆனால் அவனுக்கு 16 ஆண்டுகள் இறப்பு என்று கொடுத்தது சிவன். ஆனால் இடது காலால் அதையே உயிர் பெற்று அதையே சிரஞ்சீவியாக ஆக்கியது இடதுபுறம் இருக்கிற இடது கால். அது உமையம்மையனுடைய பாதம். அதனாலேதான் சிவன் இடது பாதத்தால் காலனை காலால் மாற்றினான். இதில் இந்த காப்பியத்தில் ஒளிந்திருக்கிற இந்த உண்மை இதுதான். ஆகவே இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்? இந்த சரி கம பதனி, இந்த இசை எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் தாண்டவங்களின் மூலமாக வந்தது. காளி தாண்டவம், உத்ர தாண்டவம், உக்ர தாண்டவம், சந்தியா தாண்டவம் போன்ற பல 7 தாண்டவங்கள். அது சரி கம பத நிதி தாண்டவம். நவதாண்டவம் இருக்கிறது. நவராத்திரியிலே ஒவ்வொரு இரவும் இறைவன் ஆடுகிற தாண்டவம். ஆக இன்றைக்கு மார்கண்டேயனை உயிர்ப்பிப்பதற்காக, என்றும் சிரஞ்சீவியாக இருப்பதற்காக, அதனாலே தான் அழிக்கிற தொழில், இந்த உயிர்களை கொண்டு போகிற கணக்கே அந்த சித்திராகுப்தனிடம் இருந்தது. அதை கொடுத்தவர் சிவன்தான். ஆனால் அந்த சிவனே எப்பொழுதும் இறை நம்பிக்கையோடு இருப்பவர்கள் சதா காலம் வாழ்க்கையிலே இன்னல் வருகிற பொழுதும், இடர் வருகிற பொழுதும், துன்பம் வருகிற பொழுதும், மனச்சஞ்சலம் வருகிற பொழுதும், அல்லல் வருகிற பொழுதும் இறைவனை யாரெல்லாம் இடையராது நேசித்து அவன் திருவடிகளை, பொன்னார் திருவடிகளை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்கள் இந்த நில உலகில் வாழ்வதற்கான வழிவகையை அன்பு குணங்களோடு நல்ல செல்வங்களோடு அருளுபவன் தான் சிவன். அப்படிப்பட்ட சிவ சிந்தனையினாலே தான் மார்கண்டேயனுடைய வரலாறு நமக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்கிறது. அந்த பாடத்தை அடிப்படையாக கொண்டு அன்பு கொண்ட பெருமக்களே, நீங்கள் இதை ஒரு வரலாறு என்று எடுத்துக்கொள்ளாமல் வாழ்க்கையிலே தெய்வ சிந்தனை வேண்டும். தெய்வ சிந்தனை என்றால் என்ன? வேறொன்றும் இல்லை, நல்லொழுக்கம், நல்ல பண்பாடு. அருமையாக சொல்லுவார்கள் பெரியவர்கள், எந்த உயிர்க்கும் நான் இன்னலை செய்ய விளைவிக்க மாட்டேன், இன்னல் படுகிற உயிருக்கு என்னால் ஆன உதவிகளை செய்வேன் என்கிற 2 கோணங்களிலே இந்த மார்கண்டேயனுடைய வரலாறு அமைந்திருக்கிறது. அது எப்பவுமே அதை கருதி கொண்டுதான், அதை கருத்தில் கொண்டுதான் இன்றெல்லாம் காசிக்கு சென்று காசி விஸ்வநாதரை வணங்குகிறார்களே, அதற்கு காரணம், அதற்கு மைய பொருள் மார்கண்டேயனுடைய வரலாறு. தன்னை வருகிற இடர்களை எல்லாம் தீர்த்து விடுபவன் சிவன். அந்த சிவ எண்ணம் மனசிலே இருக்க வேண்டும். மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கினுள்ளான் வாயார பாடும் தொண்டர்தம் எனத்தகத்தான் ஏழண்டத்து அப்பாலான் இப்பால் செம்பொன் புனத்தகத்தான் நரும் கொன்றை போதிலுளான் என்று இப்படி இறைவனை வாழ்த்தி 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 வணங்குவோமே, ஆனால் நம் வாழ்க்கை வளமாக அமையும், நலமாக அமையும். இன்னலின்றி அல்லலின்றி நாம் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று கருத்தை சொல்லுவதே மார்கண்டேயனுடைய வரலாறு.
நமக்கு ஏன் உயிர் பயம்? உயிரை பற்றி நமக்கு என்ன கவலை? கொண்டு வந்தவன் கொண்டு செல்ல போகிறான். அது வரையிலே இடைப்பட்ட காலங்களிலே இன்பமாக வாழ்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி கருட தேசத்தினுடைய இந்த தொலைக்காட்சிக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கருட தேச சுவஞ்சர்களுக்கும் நண்பர்களுக்கும் பணிவான வணக்கத்தினை சொல்லி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.